அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 2025 முதல் அரசு வேலையாக விஏஓ கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை நமக்கு தெரிவிக்குது. ஏன்னா இந்த வேலைக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழி அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நியூஸ் பேப்பர், தினமணி நியூஸ் பேப்பர் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்லை வேறு நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சிருந்தா கூட படிப்பீங்க டெய்லியும் அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, சரிங்களா? இப்போது அதுக்கான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா யாருக்கெல்லாம் இருக்குது, ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, டெய்லியும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் டெய்லி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இந்த வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்குதா, எக்ஸாம் இருந்தால் அதுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா தகவலுமே சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசு அதிகாரப்பூர்வ அறிவிச்சிருக்காங்க. அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ இந்த வேலைக்காக தான் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்டிங் டேட்டு, இதுக்கான எண்டு டேட் என்ன, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நிறுவனம் எங்கிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்குது. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல், ஓகேங்களா? ஸோ இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது முதல் முறையாக 2025 முதல் அரசு வேலையாக நிரப்புவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நிறைய பேர் கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு விஏஓனா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைனா தான் தெரியும். ஸோ அதனால் 3 விதமாக சொல்லியாச்சு. ஸோ யாருக்கு எப்படி புரியுமோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பணிக்காக உங்களை ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. பணி அப்படின்னு பார்த்தோம்னா கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு தான், கிராம உதவியாளர் விஏஓ வேலைக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? மொத்த காலி பணியிடங்கள் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி, ஓகேங்களா? மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் அது எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்ப்போம். மொத்த காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 2299 காலி பணியிடங்கள் இருக்குது. மாவட்டங்கள் வாரியாக காலி பணியிடங்கள் விவரம், ஓகேங்களா? இந்த 2299 வேகன்சியுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்துக்கு 21 வேகன்சி, சென்னைக்கு 20 வேகன்சி, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 41 வேகன்சி, கோயம்புத்தூருக்கு 61 வேகன்சி, கடலூர் மாவட்டத்துக்கு 66 வேகன்சி, திண்டுக்கலுக்கு 29 வேகன்சி, தர்மபுரிக்கு 39 வேகன்சி, ஈரோடுக்கு 141 வேகன்சி, காஞ்சிபுரமுக்கு 109 வேகன்சி, கரூருக்கு 27 வேகன்சி, கிருஷ்ணகிரிக்கு 33 வேகன்சி, மதுரை 155 வேகன்சி,
மயிலாடுதுறைக்கு 13 வேக்கன்சி, நாகப்பட்டினமுக்கு 68 வேக்கன்சி, நாமக்கல்லுக்கு 68 வேக்கன்சி, பெரம்பலூருக்கு 21 வேக்கன்சி, புதுக்கோட்டைக்கு 27 வேக்கன்சி, ராமநாதபுரமுக்கு 29 வேக்கன்சி, ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்துக்கு வந்து 43 வேக்கன்சி, சேலம் மாவட்டத்துக்கு 105 வேக்கன்சி, சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து 46 வேக்கன்சி, தஞ்சாவூருக்கு 305 வேக்கன்சி, தேனி மாவட்டத்துக்கு 25 வேக்கன்சி, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 103 வேக்கன்சி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 45 வேக்கன்சி, திருப்பூர் மாவட்டத்துக்கு 102 வேக்கன்சி, திருவாரூருக்கு 139 வேக்கன்சி, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 151 வேக்கன்சி, திருச்சி மாவட்டத்துக்கு 104 வேக்கன்சி, அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 77 வேக்கன்சி, தென்காசி மாவட்டத்துக்கு 18 வேக்கன்சி, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 32 வேக்கன்சி, விருதுநகர் மாவட்டத்துக்கு 38 வேக்கன்சி, வேலூர் மாவட்டத்துக்கு 30 வேக்கன்சி, விழுப்புரம் 31 வேக்கன்சி. இது ஒவ்வொரு மாவட்ட வரையாக எவ்வளோ வேக்கன்சி, சரிங்களா? ஸோ அதனால் இதில் வந்து இப்போது ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கிட்டாங்க, இவ்வளோ தான். ஒவ்வொரு தாலுக்காக்கும் எவ்வளோன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்ததான் இந்த விஏஓ வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா? ஃபஸ்ட்டு மினிமம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 5ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இது சந்தேகமாக நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணுறவங்க அவங்கவுங்க ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே அந்த இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பதிவு பண்ணிவிட்டு எங்கேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. என்னோட சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். இந்த ஜனவரியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜனவரி அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக இதற்கான அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான சேலரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,000 ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதுக்கான சம்பள விவரங்கள் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. பதவி உயர்வு வந்து 10 ஆண்டுகளுக்கு பின்பு கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்படும். 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம நிர்வாக அதிகாரியாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான், ஓகேங்களா? வயது வரம்பு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயசில் இருந்து 32, 37க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். பெற்றோரை இழந்தோர், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், பெண்கள், விதவை, அலுவலக வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு பதிவு முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முன்னுரிமை விதவை, ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் இருக்காங்களே, இவங்களாம் நீங்கள் ஆஃபீஸில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம் வச்சு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட் இது தான், இந்த வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது தான், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நியூஸ் பேப்பர் டெய்லியும் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தினமணி நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட், இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் ஆன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.